ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நிபாஸ் கிச்சனில் மட்டன் தம் பிரியாணி பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி நம்ம சீரக சம்பா ரைஸில் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டன், 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருக்கேன். வெங்காயம் 5, தக்காளி 3, பச்சை மிளகாய் 4, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தாளிப்புக்கு 2 பிரிஞ்சி இலை, பட்டை 3, 6 ஏலக்காய், 5-6 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். புதினா 1 கை, 1 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுக்கோங்க. இது சேர்க்கறதுக்கு முன்னாடி அரைச்சா போதும். முன்னாடியே அரைச்சி வச்சோன்னா ஒரு மாதிரி நிறம் மாறிடும். 2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். ஃபஸ்ட்டு பிரியாணிக்கான கிரேவியை ரெடி பண்ணிக்கலாம். குக்கரில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் காய வச்சுருக்கேன். காயட்டும். தாளிப்புக்கு 2 பிரிஞ்சி இலை, 6 கிராம்பு, 7 ஏலக்காய், 3 பட்டை போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகணும் எண்ணெயில். இந்த மாதிரி ஃப்ரை ஆனதும் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், ஒரு கோல்டன் ப்ரௌனில் இருக்குது. வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா பிங்காக மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான உப்பை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிங்காக வந்ததும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஸ்மாஷியாக எண்ணெய் பிரிஞ்சு இதுவே தொக்கு மாதிரி வந்திருக்கு. இப்போது வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கி வந்துருச்சு. மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன் இதுலேயே கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகணும். மட்டன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்து தயிர் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 1/4 கப் அளவில் தயிர் ஊற்றுறேன். தயிரை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புதினாவும் சோம்பும் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்க்கறதுக்கு முன்னாடி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி புதினா போடுறதுனால நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அண்ட் டேஸ்ட்டும் கொடுக்கும். நம்ம சாப்பிடும்போது தனியாக புதினா எடுத்து வைக்கணும் அப்படின்னும் இல்லை. புதினா சோம்பு எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் தண்ணி ஊற்றிக்கோங்க. மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை விசில் விட்டுக்கலாம். ஒரு 8 விசில் விட்டுக்கோங்க. மட்டன் நல்லா வெந்துடும். மட்டன் நல்லா வெந்துருச்சு. சீரக சம்பா அரிசியை நான் வடித்து வச்சுருக்கேன்.
ஒரு 3/4 வேக்காடு அளவுக்கு வெடிச்சுக்கோங்க. கிரேவியும் நல்லா சுண்டி வந்துடுச்சு. அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சு அதில் இந்த கிரேவியை சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம். எல்லா சாதத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருங்க. கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் சேர்க்குறேன். இப்படியே ஒரு 15 நிமிஷம் போல் டம்மில் இருக்கட்டும். கொஞ்சமாக ஃபுட் கலர் எடுத்து சாதம் வடித்த தண்ணியில் கலக்கி சேர்த்துருக்கேன். நான் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், ஒரு பிஞ்ச் போல். அதனால் கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் நிறையவும் சேர்த்துக்கலாம். பட் அது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷன் கிடையாது. கிரேவியும் ரைஸும் நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரைஸை உடைக்காமல் மெதுவாக கலந்துக்கோங்க. நம்மளோட மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் அதே சமயம் ரொம்ப லைட்டாகவும் இருக்கும், நம்ம சீரக சம்பா ரைஸில் செஞ்சதுனால. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.